நான் நடிக்கிறா, ட்ராமா பண்ணுறா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீ சொல்கிறதுக்கு முன்ன உனக்கு என்ன தகுதி இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீ பேசுகிறதுக்கு அவங்க தகுதியான நபரா? அவங்க அவருடைய மனைவி, அது மட்டும் இல்லாமல் 25 வருஷம் கூட வாழ்ந்தவங்க. அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? மீண்டும் வந்து சேர்றாங்க, பணத்தாசை பிடிச்சு இருக்கிறாங்க. நீங்கள் வேணும்னா போய் சம்பாரித்து நீங்கள் உங்கள் லைஃப்பை நிம்மதியாக இருங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறதுக்கு நீ யாரு? அவருடைய லைஃப்ல நீ ஒரு தேர்ட் பர்சன் அப்படிங்கிறத உன்னால ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சிவகுமார் ஒரு பெரிய ட்வீட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுக்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நடிகை அப்படிங்கிறவ ஹோட்டல் சாப்பாடு, மனைவி அப்படிங்கிறவ தான் வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா விஜய் மற்றும் விஜய் அவங்களுடைய டிவோர்ஸ் அப்போ அந்த ஒரு விமர்சனத்தை அவர் ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு அது சர்ச்சைக்குள்ளானது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அவங்களுடைய ரீயூனியனை முதல்ல கங்க்ராச்சுலேட் பண்ணனதே சிவகுமார் சார் தான். அது மட்டும் இல்லாமல் சமுத்திரக்கனி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய திரைத்துறை இயக்குனரே விஜய் மற்றும் சங்கீதா வந்து திரும்பி சேர போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு பச்சை கொடி காட்டியிருக்கிற அப்போ நடிகை த்ரிஷாவோட பதிவு மொத்த திரைத்துறையவே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயங்களை நம்ம மேற்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியதாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தன்னனுடைய வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திச்சிருக்காரு. ஜஸ்ட் லைக் தட் இப்போ மட்டும் அவர் முதல்வராக இருக்கிறதுனாலையும் நிறைய பெரிய ஸ்டாராக இருந்து நிறைய படங்களை ஹிட் கொடுத்ததுனாலையும் மட்டுமே அவர் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில் அமைஞ்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கிறாரு. மேபி அவருடைய லைஃப்பில் உன்ன மாதிரி ஆட்கள் யாராவது கிராஸ் பண்ணியிருந்தாலோ ஸ்டே பண்ணியிருந்தாலோ அவருடைய லைஃப் கண்டிப்பாக இந்த அளவுக்கு முழுமையடைஞ்சிருக்காது. ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல மகன், அவங்களுடைய வளர்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி அவரை நிம்மதியான ஒரு தமிழக முதல்வராக ஆக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரை கேர் பண்ணுறதுக்கோ அவருக்கூட பேசுகிறதுக்கோ இல்லை அவருடைய லைஃப்பை கவனிச்சிக்கிறதுக்கோ அவருக்கு பசங்களோ மனைவி, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு நடிகையாக நீங்கள் அவரை கேர் பண்ணணும்னா நீங்கள் டோருக்கு வெளியில் மட்டும்தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளே வந்து அவரை கேர் பண்ணுற அளவுக்கு ஒரு அவசியம் அப்படிங்கிறத யாருமே உங்களுக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த அவசியத்துக்காக தான் மனைவி அப்படிங்கிறவ வீட்டில் இருக்கிறா. அந்த இடத்த யாருக்குமே ஒரு கணவன் கொடுக்க முற்பட மாட்டான். ஆனால் உன்ன மாதிரி ஆட்களால் தான் மேக்சிமம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் நடிகை த்ரிஷாவோட ட்வீட் தான். ஏன்னா முதல்வர் விஜயோட மனைவி விவாகரத்தை வாபஸ் பெறுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போட்ட முதல் ட்வீட்டே, ஏன் வயசான காலத்தில் இந்த அளவுக்கு ட்ராமா பண்ணுறீங்க? உங்களுக்கு வெட்கமாகவே இல்லையா? வயசான காலத்தில் பணத்தை சம்பாரித்து நிம்மதியாக வாழ்கிற வழியை பாருங்கள். இந்த அளவுக்கு சீப்பாக கேவலமாக ட்ராமா பண்ணி எதுக்காக வாழ்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவும் எம்பாரசிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடிகை த்ரிஷா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் எதுக்காக இவங்க இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் யாரை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த யோசிக்கும் போது அந்த நபர் சங்கீதா விஜயா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அவங்க நீலாங்கரை வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே தான் இந்த ட்வீட்டை அவங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்டிசன்கள் மொத்தமாக நடிகை த்ரிஷாவை விமர்சனம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நாட்களில் அவர் உங்கள் கூட தான் அதிகமாக டைம் பண்ணதா நிறைய ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணுவீங்கள்ல. இதுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பண்ணி அண்ணாவோட பேரை கெடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அண்ணாவோட வைஃப் இதுக்கு மேலே வந்துட்டாங்க, இதுக்கு மேலே உங்களுடைய ஆட்டம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய கலாய்க்கிற மாதிரி ஃபன்னான நிறைய மீம்ஸை இன்னைக்கு சமூக வலைதளங்களில் உலாவிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷா அதற்கு மேற்கொண்டு எந்த விஷயங்களும் பேசலை. ஆனால் அவங்க போட்ட அந்த பதிவுக்கு நிறைய எதிர் விமர்சனங்களை நிறைய திரைத்துறையை சேர்ந்த மக்கள் கொடுத்துட்டு வராங்க.